ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. கடையில் வாங்கினா வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பச்சை வேர்க்கடலை எடுத்துருந்தீங்கன்னா இதே மாதிரி பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி பண்ணால் உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். வறுத்த வேர்க்கடலையாகவே இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா பவுடராகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வறுபட்ட பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அது ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கரைக்க வேண்டியதெல்லாம் வராது, டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ண வெல்லத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்ச வேர்க்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் குறுனையாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணி எடுத்த வேர்க்கடலை கூட இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு லட்டு பிடிக்க முடியும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் சேர்க்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏலக்காயை இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போவே லட்டு பிடிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வாசத்துக்காக இதில் கொஞ்சமாக நெய் சூடாக்கி சேர்த்துக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான வேர்க்கடலையில் செஞ்ச லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மற்ற லட்டெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தை வீணடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாமளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.